இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நம்ம புரிஞ்சிக்கணும், மனுஷங்களாகிய நமக்குத்தான் உயிர்கள் நினைக்கக்கூடாது. விலங்குகள், மரங்கள் இதெல்லாம் உயிருள்ளவை நம்ம சொல்கிறோம் நம்ம. ஆனால் இன்னும் ஒரு செய்தியை நம்ம மறந்துடக்கூடாது. நாம் பேசுகிற வார்த்தைகளுக்கும் உயிருண்டு. அந்த வார்த்தைகளும் இன்னொருத்தவங்களை போய் சேரும். அது அங்கேயும் நன்மை தீமையை உண்டு பண்ணும். ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் வார்த்தைகள் உயிருள்ளது, மறந்துடக்கூடாது. எனவே நம் வார்த்தைகளை பிரயோகம் செய்கின்ற பொழுது நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் யோசிக்கணும். நாம் பேசுகிற இந்த வார்த்தைக்கே உயிர் இருக்குது, வலிமை இருக்குதுன்னு சொல்லுகின்ற பொழுது கடவுளுடைய வார்த்தைக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் யோசித்து பார்க்கணும். நாம் அப்பேற்பட்ட வார்த்தையானது யோவான் 1:14 வார்த்தை மனிதரானார். அந்த அப்படி வல்லமையுள்ள வார்த்தை மனிதராக பிறந்து நமக்காக சிலுவையில் மரித்த ஆண்டவருக்கு யோசிச்சு பாருங்க, எவ்வளோ வலிமையான ஆண்டவர். அவருடைய வார்த்தைக்கு எவ்வளோ மதிப்பு யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு சக்தி இருக்கும். ஒரு நிகழ்வை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு அயல் நாட்டில் ஒரு நபர் இருந்தார். உண்மை சம்பவம் இது. அவர் படிக்கின்ற 7 பெண் குழந்தைகளை பாலியல் கொடுமை செய்து கொலை செய்தவர். பாலியல் துன்புறுத்தல் செய்து 7 படிக்கின்ற பெண் குழந்தைகள், ஞாபகம் வச்சுக்கிற பெண் பிள்ளைகள். அப்படிப்பட்ட ஒரு நபர். அவர் போலீஸ் பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டு அவருக்கு மரண தண்டனை குறிச்சிட்டாங்க. இன்னைக்கு உனக்கு சாவு குறிச்சிட்டாங்க. அவர் ஜெயிலில் இருக்கிறாரு. அந்த சிறை விசிட் பண்ணுறதுக்கு ஒரு அருட்தந்தை அந்த ஜெயிலுக்கு போகிறது வழக்கமாக வச்சுருந்தார். அப்படி ஃபாதர் அங்கே போகும்பொழுது சிறை கைதிகளுக்கு விவிலியம் கொடுப்பது பழக்கம். அப்படி விவிலியங்களை துண்டு பிரசவங்கள் கொடுத்துட்டு வருவார். அப்போ இந்த கைதி அங்கே இருக்கிறாரு. அவருக்கு விவிலியம் கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட பிறகு அதை வாசிக்கிறாரு. அதில் மிகவும் அவருக்கு ஒரு பகுதி ரொம்பவும் அவருக்கு பிடிச்சிருக்குது. மன்னிப்பு என்பதை பற்றிய பகுதி. கடவுள் நம் பாவங்களை மன்னிக்கிறாரு, நாமளும் பிறரை மன்னிக்கணும், பிறகு மன்னிப்பு கேட்கணும். இந்த வார்த்தைகள் அவருக்கு ரொம்ப தொற்றுருக்குது. அவருக்கு, அந்த குற்றவாளிக்கு. அவர் யோசிக்கிறாரு, நமக்கு சாவு அண்மையில் இருக்குது. நம்முடைய உடல் இச்சைக்காக 7 குழந்தைகள் நம்ம பாலியல் துன்பம் செய்து கொலை பண்ணோமே, நம்ம அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா என்ன என்ற இவருக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம். வேற போகிறாரு. அந்த சிறை அதிகாரியை பார்த்து, ஐயா எனக்கு கடிதங்கள் லெட்டர் கொடுக்க முடியுமா, ஒரு கடிதம் தர முடியுமா, என்ன விஷயம் சொல்கிறார். இந்த மாதிரி நான் ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதலான்னு இருக்கிறேன் அந்த பெற்றோர்களுக்கு, அங்கே விலாசத்தை கொஞ்சம் கொடுங்களேன், சாக போகிறேன், ஒரு மன்னிப்பு கேட்டு நான் இறந்து போகிறேன்னு சொல்லிட்டு அந்த கடைசி ஆசைன்னு சொல்கிறாரு. அந்த சிறை அதிகாரிகள் ஆலோசனை பண்ணி, சரி லெட்டர் தானே கொடுங்க. இவர் எழுதுகிறாரு. எழுதி எப்போ அந்த மாதிரி தவறு செஞ்சுட்டேன், ஏதோ என்னுடைய நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க சொல்லிட்டு அந்த 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 7 பெற்றோரும் கடிதம் எழுதுகிறார். அந்த பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, யோசித்து பார்க்குறாங்க, இவன் சாவதாலே என்னுடைய பிள்ளை திரும்பி வந்துட போகிறாளா? கிடையாது. நம்ம மனம் மாதிரி மன்னிப்பு கேட்குறான், தவறுன்னு உணர்ந்துட்டான், அவன் சாகணுமா? அவன் ஆயுள் தண்டனை மாதிரி ஆயுசு முழுக்க உயிராகவே இருந்தால் என்ன ஜெயிலில் என்ன சொல்ல பண்ணுறாங்க. இந்த 7 பெற்றோரை முடிவு செஞ்சு அந்த அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. இந்த மாதிரி என் பிள்ளைங்க இறந்து போச்சு. அவன் மனசு திருந்தி மன்னிப்பு கேட்குறான், மனசு மாறி இருக்கிறான் ஜெயிலில் போன பிறகு. முடிந்தால் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா, அரசாங்கத்தில் அது வழி இருந்துச்சுன்னா அவனுக்கு மரணத்தை விடுத்து ஒரு ஆயுள் தண்டனையாக கொடுங்கய்யா
என்று ஒரு 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 பரிந்துரை செய்கிறாங்க இந்த 7 பெற்றோரும். இந்த செய்தி அந்த நாடு முழுக்க அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு 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 கொலை குற்றவாளி இப்படிலாம் நம் மனசு மாலாற்ற போகிற அறிவு பெற்றவங்க இந்த மாதிரி ஒரு பரிந்துரை செய்கிறாங்க, அதெல்லாம் செய்தி பரவுது. இது அந்த நாட்டினுடைய அதிபர் வரைக்கும் போகுது. அப்படியா, ஒரு கொலை குற்றவாளி திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறானா? சரி, அவன் நீங்கள் கொல்லாதீங்க, அவனுடைய மரண ரத்து பண்ணிட்டு அதை ஆயுள் தண்டனையாக மாற்றுறாங்க. இது அறிவிக்கப்படுகிறது. இன்னும் அந்த அவனுடைய காலம் செல்ல செல்ல அவனுடைய வாழ்க்கை இன்னும் நேரிய வாழ்க்கையாக இந்த சிறையில் மாறுது. மிக ஒழுக்கமாக நடந்துக்கிறான். மிகவும் தினமும் பைபிள் வாசிக்கிறான், ஜெபம் சொல்லுவான். அவன் உண்டு நல்ல வாழ்க்கை சிறை அவனுக்கு கொடுக்குது. அப்போது ஒரு எப்போயோ ஒரு நாள் வரும் இல்லையா, விடுதலை பண்ணுறது. ஒரு நம்ம ஒரு பண்டிகை நாளும் வரும், சில விழாக்கெல்லாம் வரும் பாருங்க, விடுதலை பண்ணுது. அப்படிப்பட்ட ஒரு விழா நாட்களில் இந்த நபரை விடுதலை செய்தால் என்ன என்பது பற்றி ஒரு ஆலோசனை நடக்குது. 7 பெற்றோரையும் கூப்பிட்டு கேட்குறேன்னாம்மா, விடுதலை பண்ணலாமா இவங்கள சொல்லுங்கள். பண்ணலாங்க ஏன்னு சொல்கிறாங்க. அந்த தருணத்தில் அவர் ஜெயிலில் விடுதலை வராரு. அந்த மிக பெரும் போதகராக அவர் மாறுகிறார். நாடு முழுக்க ஆண்டோடைய வார்த்தை எடுத்து சென்று நற்செய்தி அறிவிக்கும் மாபெரும் தொண்டு அவர் செய்கிறார். நடந்த ஒரு நிகழ்வு இது. சோர்களே, விவிலியம் இறை வார்த்தை, கடவுளுடைய உயிருள்ள வார்த்தை எப்படி ஒரு ஒரு மிருகத்தை இல்லையா, ஒரு ஒரு கொலை குற்றவாளியை, ஈவிரக்கமில்லாமல் 7 பெண் பிள்ளைகளை கொண்டுழைத்த ஒரு கொலைகாரனை நற்செய்தி பணியாளன் ஆக நிலைக்கு கடவுளுடைய வார்த்தை எப்படி உள்ளே செயல்பட்டு கொண்டு வந்து பாருங்க. பாண்டோடைய வார்த்தைக்கு ஒரு வலிமையை யோசிச்சு பார்த்தீங்களா? இன்றைக்கு நற்செய்தி பாருங்க. இன்னைக்கு ஏசப்பா ரோமையை சொல்றாரு, விதைக்க போறாரு. அந்த விதைகள் 4 வகையான நிலங்களிலே போய் விழுது. ஒன்று வழியோரம் விழுது, பறவைகள்லாம் சாப்பிட்டு போயிடுது. பாறை மேலே விழுது, காஞ்சி போயிடுது. முள்ளு செடிகளுக்கு மத்தியில் விழுது, முள்ளுலாம் நெருக்கிடுது. நல்ல மண்ணில் விழுது, 30ஆக 60ஆக 100ஆக பலன் கொடுக்குது. இதுதான் ஆண்டுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தையும் மக்கள் மனதில் விதைக்கப்படுது. சிலருடைய மனங்கள் வழியோரம் மாறி இருக்குது. அவனுடைய வார்த்தையை அவங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணுறது, தூக்கி வெளியே போட்டுடுது. பறவை தூக்கி வெளியே போட்டுடுது. 2வது பாறை மேலே விழுது. அதுவும் என்ன பண்ணுறது, ஒரு வாழ்க்கையுடைய அனலால் வெப்பத்தால் கருகி போயிடுது. 3வது ஒரு நல்ல மண்ணில் ஆனால் மூச்செடிகள்லாம் இருக்கிற வந்து நெருக்கி அந்த வார்த்தைகளை வளர விடாமல் அழிச்சிடுது. சில நல்ல உள்ளங்களில் ஆண்டுடைய வார்த்தை விழுது, 30ஆக 60ஆக 100ஆக பலன் கொடுக்குது. சோர்களே, நம்முடைய மனம் எப்படிப்பட்ட மனம்? நம்முடைய உள்ளமாகிய நிலம் எப்படிப்பட்ட நிலம்? வழியோரமா, முச்செடியா, பாறையா, நல்ல நிலமா? சிந்திச்சு பார்க்கணும். நாம் முதல்ல வாசகம் பார்க்கணும். நம்ம இன்னைக்கு, நீங்கள் பிறர் குறை கூறா வண்ணம் இருங்கள். உங்களை யாரும் குறை சொல்லக்கூடாது. நிறைவான வார்த்தைகளால் நம்மளை பேசணும். அப்படி நம்மிடம் இருக்கும் குறைகளை களைந்து நம்மை நிறைவுள்ளவர் ஆக்கின்ற மாபெரும் ஒரு செயலை அவனுடைய வார்த்தை செய்யும். நான் சம்பவம் சொன்னேன் இல்லையா, அந்த கொலை குற்றவாளியை நற்செய்தி பணியாளனாக, ஆண்டருடைய ஊழியனாக அந்த விவிலியம் மாற்றியது, ஆண்டருடைய வார்த்தை மாற்றியது. நாமும் அந்த உள்ளத்தை நல்ல நிலமாக பண்படுத்தினால் அவனுடைய வார்த்தை அந்த உள்ளத்தில் விழுந்து 60ஆக 30ஆக 100ஆக நிச்சயம் பலன் கொடுக்கும். எனவே நாம் நம் உள்ளத்தை நல்ல நிலமாக மண்ணாக மாற்றுவோம். நம்மிலே ஆண்டவர் செயல்படுவார். நான் சந்திப்பேன்.